போனஸ் ஸ்பிளிட் மலையில் நினைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? நாளைக்கு 4ஆம் தேதி 3 கம்பெனிஸ் போனஸ் கொடுக்குறாங்க, ஒரு கம்பெனி ஸ்பிளிட் கொடுக்குறாங்க. அதோட இன்னைக்கு 3ஆம் தேதி பங்குச்சந்தை செய்திகளை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். பங்குச்சந்தையில் அப்பப்போ சில கம்பெனிகள் போனஸும் டிவிடெண்டும் அதே மாதிரி ஸ்டாக் ஸ்பிளிட்டு கொடுக்குறது வழக்கமாக இருக்குது. இப்படி போனஸோ ஸ்பிளிட்டோ கிடைக்கிறதுக்கு நீங்கள் எந்த விதமான அடிஷனல் காசும் கொடுக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே நீங்கள் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். அந்த வகையில் நாளைக்கு கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. 1:4 அவங்களோட ரேஷியோ. நீங்கள் 4 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு ஷேர் உங்கள் டிபியில் ஃப்ரீயாகவே கிடச்சிரும். ஏற்கனவே அந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ ₹5 இருக்குது. ரெக்கார்ட் டேட் நாளைக்கு. சாரதா மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடும் போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. 1:1. ஏற்கனவே சாரதா மோட்டாரோட ஒரு ஷேரை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஷேர் ஃப்ரீயாகவே கிடச்சிரும். 10 ஷேர் இருந்தால் 10 ஷேருமே போனஸாக வந்துருங்க. இந்த ஸ்டாக்குக்கும் நாளைக்கு 4ஆம் தேதி தான் ரெக்கார்ட் டேட். ஃபேஸ் வேல்யூ ₹2. ஐரிஸ் க்ளோத்திங்ஸ் லிமிடெட்ங்கிற நிறுவனமும் 1:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை நீங்கள் 100 ஷேர் வச்சிருக்கீங்கன்னா 100 ஷேர் உங்களுக்கு போனஸ் கிடச்சிருங்க. இந்த ஸ்டாக்கு நாளைக்கு 4ஆம் தேதி தான் ரெக்கார்ட் டேட். ஃபேஸ் வேல்யூ 2. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நாளைக்கு ஃபராஸ் டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாக்கில் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாக் ஏற்கனவே ₹10 ஃபேஸ் வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. இப்போ ஃபேஸ் வேல்யூ ₹10 5 பிரிச்சிடுறாங்க. அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே 10 ஷேரோ அல்லது 100 ஷேரை ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஆன ஷேர்ஸ் வந்துடும். ஃபேஸ் வேல்யூ எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ₹10 5 மாறிடும். நாம் எப்போவுமே சொல்கிற மாதிரி லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனிஸ் எல்லாம் க்ரோத்தாக இருந்துச்சுன்னா இது மாதிரி போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் உண்டு. நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது மயிலிறகு புக்கில் வச்சு குட்டி போடணும்னு சொல்லுவோம்ல, அந்த மயிலிறகு குட்டி போடுதோ இல்லையோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் குட்டி போடுற மாதிரி போனஸோ அதே மாதிரி ஸ்பிளிட்டோ கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. இதுதான் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டோட மகிமை. இந்த ஸ்டாக்கை யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் செக் பண்ண வேண்டிய தருணம். அதோட இன்றைக்கும் நம்ம பங்கு சந்தைகள் ஸ்லைட் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. நிப்டி 48 புள்ளிகளை இழந்து 25,405 செட்டில் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 83,239 170 புள்ளிகள் இழந்து செட்டில் ஆயிருக்கு. நிப்டி 50 இன்னைக்கு டாப் கெய்னர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அரௌண்ட் 1.67% பாசிட்டிவ்ல இருக்கு. டாப் லூசர் எஸ்பிஐ லைஃப் அரௌண்ட் 2.51% டவுன்ல இருக்கு. 24 கேரட் தங்கம் ₹44 விலையேற்றத்தில் 9,933 ட்ரேட் ஆகுது. 22 கேரட் ₹9,105 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் 1 கிலோ ₹1,21,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. நம்ம இந்தியன் ரூபி டாலருக்கு அகைன்ஸ்டா ₹85.50 செட்டில் ஆயிருக்கு. எஃப்ஐக்கள் இன்றைக்கு $1,481 கோடி அளவுக்கு வித்திருக்காங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் ஒரு பேரலுக்கு $69 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம மார்க்கெட்டோட முக்கியமான செய்திகள் இவ்வளோதான். நாம எப்பவும் சொல்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் ETF டிஜிட்டல் வெறும் ₹100 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும் தான் டே டு டே நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow.